Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Fatalaqa Adama min rabbihi kalimatin fataba alayhi innahu huwat tawwabur rahim. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா என்ன, அதே போன்று இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த பொருட்டை கொண்டு இறைவனிடத்துல தௌபா கேட்டதா இது ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தியை நம்ம நம்பலாமா? ஏன்னா இந்த இஹ்திலாஃபான விஷயத்தை கொண்டுதான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நம்ம சமுதாயத்துல ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தியை நம்ம நம்பலாமா அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக்கா பார்ப்போம். ஃபதலக்கா ஆதம மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஃபதலக்கா ஆதம மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சில கலிமாத்துகள், அதாவது ஒரு சில வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். ஃபதாப அலைஹி, அல்லாஹ் தஆலா அவங்கள மன்னித்தான் அப்படின்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலாட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா அவங்கள மன்னித்தான். ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறதுல ரொம்ப அன்புடையவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல இருக்கு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறைவன்ட்ட அந்த கற்றுக்கொண்ட அந்த வார்த்தை என்னவென்றால் அதான் அஸ்மவுல் ஹுஸ்னா. இறைவனுடைய அந்த அஸ்மவு சிஃபத்துகள், இறைவனுடைய அந்த பண்புகள், நம்ம மொத்தம் 100 பண்புகளை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை விட அதிகமாவே உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அட்ரிபியூஷன்ஸ், பண்புகளை பத்தி அதிகமாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த இல்முல் அஸ்மால அதிகமான நாலேஜ் உள்ள ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா அது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர் தான். அவரை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூட சொல்லியிருக்கிறான், அதாவது திட்டி சொல்லியிருக்கான். அதே போன்ற அந்த மனிதர் ஒரு வாட்டி துவா செஞ்சா கூட அந்த துவா அந்த செகண்டே அங்கீகரிக்கப்படும், அதாவது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த மனிதர் யாருன்னு நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பார்க்கும்போது அவங்கள பத்தி பார்ப்போம். ஸோ துவா அங்கீகரிக்கணும்னா அந்த இறைவனுடைய அந்த பண்புகள், அந்த அட்ரிபியூஷன்ஸை வச்சு நம்ம துவா கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல மன்னிப்பும் பொருந்தும், தௌபாவும் பொருந்தும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில கிட்டத்தட்ட 200 வருடமாக தான் செய்த பிழைக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செஞ்ச அந்த சின்ன பிழை, சின்ன ஹத்தியத்துக்காக வேண்டி 200 வருடமாக பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல தேடிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில பல தவறுகள் செய்யறோம். ஒரு நிமிடம் கூட நம்ம முழுமையா உட்கார்ந்து இறைவன்ட்ட தௌபா கேட்டது கிடையாது. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவத்தையுமே மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஆனா நம்ம இறைவனிடத்துல உட்கார்ந்து பாவ மன்னிப்பு கேட்கணும், திருப்பி அந்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல வச்சு அந்த பிழையை செஞ்சாங்க. திருப்பி இந்த உலகத்துக்கு வரும்போது அந்த தப்பை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தார்கள். இதுதான் நபிமார்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத், அதாவது அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌபா செஞ்சாங்க. அந்த தௌபா என்னன்னு சொன்னா சூரா ஆராஃப் 23வது வசனம். கால அவர்கள் கூறினார்கள், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இன்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஷிரீன். ரப்பனா இறைவனே, வலம்னா அதாவது ஸுல்ம், அதாவது தவறு, வலம்னா நாங்கள் தவறு செய்து விட்டோம், அன்ஃபுஸனா நஃப்ஸ் எங்களுடைய நஃப்ஸுக்கு நாங்களே தவறு செய்து விட்டோம், வ இன் பெர்ஹாப்ஸ் ஆர் இஃப் இல்ல வெதர் ஒருவேளை, வ இன் லம் இல்லை, தஃபிர் லனா நீங்க என்னைய மன்னிக்கவில்லை என்றால், அதாவது அல்லாஹ் தஆலாட்ட கேட்கிறாங்க, நீ என்னைய மன்னிக்கவில்லை என்றால், லனா எங்களை, வ தர்ஹம்னா ரஹ்மான் அதாவது யர்ஹமு கருணை, நீ எங்களுக்கு கருணை காட்டவில்லை என்றால், ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையில தான் வ தர்ஹம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. எர்ஹமுக்கல்லா அப்படின்னு சொல்லுவோம், அல்லாஹ் உங்களுக்கு கருணை அளிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எர்ஹமுக்கல்லா அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா வ தர்ஹம்னா அப்படிங்கிற வார்த்தையும் ரிலேட் ஆகும், அதாவது கருணை குறிக்குது. ல நக்கூனன்னா
நாங்கள் நிச்சயமாக மினல் ஹாசிரீன். ஹசீர் அப்படின்னு சொன்னா நஷ்டவாளி, ஹாசிரீன் ஆகி விடுவோம். நீங்க என்னை மன்னிக்கலனா நாங்க ஹாசிர் ஆகி விடுவோம், நஷ்டவாளியா ஆகி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் துவா கேட்கிறாங்க, தௌபா கேட்கிறாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா ரப்பே, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருமே இறைவனிடத்துல தௌபா கேட்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட தௌபா துவாக்கள்ல இதுவும் ஒரு துவா. இது குர்ஆன்ல இருக்கு. ஹதீதுகள்ல நிறைய செய்திகள் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னும் நிறைய துவா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, காலம் தஹ்லுக்னி பியதி, யா அல்லாஹ், நீ என்னை உன்னுடைய திருக்கரத்தால், 2 கரத்தால் நீ என்னை படைத்தாய் அல்லவா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் தஆலா சொன்னா, கால பலா, ஆம், உன்னை 2 கரத்தால் படைத்தேன். வனஃபஹ்த ஃபீஹி மிர் ரூஹி, அதாவது அல்லாஹ் தஆலாட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுபடியும் கேட்கிறாங்க, உன்னுடைய ரூஹ் அதிலிருந்து நீ எனக்கு ஊதவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், கால பலா, ஆமா, நான் என்னுடைய ரூஹிலிருந்து உன் மீது ஊதினேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். பிறகு அல்லாஹ் தஆலாவிடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, உன்னுடைய கருணை, உன்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அதற்கு அல்லாஹ் தஆலா, ஆமா, நான் அதிகமான கருணையாளனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, நான் தௌபா கேட்டா திருப்பி எனக்கு சொர்க்கத்தை நீ தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுக்குறான், நிச்சயமாக நீ தௌபா கேட்டு நான் உனக்கு சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வாக்கு கொடுக்குறான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா என்னவென்றால், அல்லாஹும்ம லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக யா ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி இன்னக கைருல் காஃபிரீன். யா ரப்பே, வணக்கத்திற்கு உரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், பரிசுத்தமானவன். என்னுடைய நப்சுக்கு நானே தீங்கிழைத்து விட்டேன், நிச்சயமாக நீ மன்னிப்பவனில் அதிக கருணையுடையவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. இது ஒரு செய்தி. இத மாதிரி நிறைய ஹதீதுகள், அதாவது செய்திகள் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறைய துவா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனைத்து துவாவிலையுமே வலம்து நப்ஸி இலை, அதாவது என்னுடைய நப்சுக்கு நானே தீங்கிழைத்து விட்டேன் அப்படிங்கிறது எல்லா துவாவிலையுமே காமனா இருக்குது. இந்த துவாக்களை நாமும் மனனம் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு வக்து தொழுவையும் தொழுத பிறகு இந்த துவாவை நாம் ஓதினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். இன்னொரு செய்தி என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த பொருத்தத்தை கொண்டு இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கிம் பைஹக்கி போன்ற நூல் தொகுப்புல பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த செய்தி என்னவென்றால், யா ரப்பி அஸ்அலுக பி ஹக்கி முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டிருக்காங்க, யா அல்லாஹ், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பொருத்தத்தை கொண்டு நான் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அவங்களுடைய ஹக்கை கொண்டு அன் கஃபர்த லி, அதாவது நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி இஹ்திலாஃபான ஒரு விஷயம். இதுல அதிகபட்சமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்த செய்தியை வைத்து கொண்டு ஒரு கூட்டம், அதாவது ஒரு சில அவுலியாக்கள், நல்லடியார்கள், அவங்கள்ட்ட நம்ம வசீலா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிகேட்டின் பக்கம் அந்த கூட்டம் சென்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த செய்தியை நாம் எந்த விதத்தில் நம்ப வேண்டும், எந்த விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலாட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ஹக்கை கொண்டு நான் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி கூறிய பிறகு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறான், ஃபகைஃப அரஃப்த முஹம்மதா, உங்களுக்கு எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? வலம் அஹ்லுகுஹு பாத், இது வரைக்கும் நான் அந்த நபியை படைக்கவே இல்லையே, உங்களுக்கு எப்படி அவங்கள பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறான்.
அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, கால யா ரப்பி இன்னக லம்மா ஹலக்தனி பியதிக வ நஃபஹ்த ஃபீஹி மிர் ரூஹிக. யா அல்லாஹ், நீ உன்னுடைய அந்த திருக்கரத்தால் என்னை படைத்த பிறகு ஃப நஃபஹ்த ஃபீஹி மிர் ரூஹிக, உன்னுடைய அந்த ரூஹை என் மீது ஊதிய பிறகு அரஹ்மா யஸ்லு, அதாவது நான் மேலே உயர்த்தி பார்த்தேன். ஃபர்ஐத்து அலா கவாஇமில் அர்ஷ், உன்னுடைய அர்ஷில், அதாவது உன்னுடைய சிம்மாசனத்தில் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற பெயர் எழுதி இருக்கிறத நான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஅலிம்து அன்னக லம் துதிஃப் இலஸ்மிக்க இல்ல அஹப்பல் ஹல்கி இலைக்க, உன்னுடைய அந்த அர்ஷில் உன்னோட பெயருக்கு பக்கத்தில் ஒரு பெயரை நீ சேர்த்திருக்கிற அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக உன்னுடைய படைப்பிலேயே மிக அஹப்பல் ஹல்க், அதாவது ரொம்ப விருப்பமான ஒரு படைப்பை தான் நீ பக்கத்தில் இணைச்சிருக்க அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரணத்தினால தான் அந்த முஹம்மது அப்படிங்கிற பெயரை நான் வசீலாவாக கொண்டு உன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க. அதற்கு அல்லாஹ் தஆலா கூறினான், ஃபகால அல்லாஹ் தஆலா சதக்த யா ஆதம், நீ சொன்னது உண்மை ஆதம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு லஹப்புல் ஹல்கி இலைய, நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அஹப்புல் ஹல்கி இலைய, அதாவது படைத்த படைப்பிலேயே ரொம்ப விருப்பமான ஒரு படைப்பு எனக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைதா சஅல்தனி பி ஹக்கிக ஃபகஃபர்து லக, அதாவது நீங்க உங்க பேரை சொல்லி நீங்க கேட்டதுனால ஃபகஃபர்து லக, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மன்னித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இறுதியாக அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்னா, இதான் ரொம்ப முக்கியமானது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லைன்னு சொன்னா நான் உங்களை படைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னதாக இது அல் பிதாயா வன் நிஹாயா ஹாக்கிம் போன்ற நூல் தொகுப்புல பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி மஜ்ஊலான செய்தி, வைஃபான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான உலமாக்களால் சொல்லப்படுது. இந்த செய்தியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தங்க இல்லைன்னு சொன்னா இந்த மனித குலத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த செய்தி முதல்ல உண்மையாகுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்ததற்கான காரணம் சூரா பக்ரா 30வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வைது கால ரப்புக்கலில் மலாயிக்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியில நான் ஒரு பிரதிநிதியை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்திருப்பான். ஹலீஃபா அப்படின்னு சொன்னா அதற்கான என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த முதல் பாட்டில் நம்ம பார்த்துருப்போம். அதுல நான் இறுதியாக என்ன சொல்லியிருப்பேன்னு சொன்னா, இறைவனுடைய அந்த சட்டத்திட்டத்தை வைத்து ஒரு கம்ப்ளீட் இஸ்லாமிக் கான்ஸ்டியூஷனை உருவாக்கி இது டோட்டல் வேர்ல்டுலையுமே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த உலகத்துல மொத்தம் 1,24,000 நபிமார்கள் வந்திருக்காங்க, 313 ரசூல்மார்கள் வந்திருக்காங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல தான் உலகம் ஃபுல்லா லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற வார்த்தையும் முஹம்மதர் ரசூலுல்லா அப்படிங்கிற வார்த்தையும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. மற்ற எந்த நபிமார்களுமே எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும், ஆனா அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டா டோட்டல் வேர்ல்டுலையுமே எஸ்டாப்ளிஷ் ஆனது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அவங்களுடைய கௌம தான் அதை கம்ப்ளீட்டா பரப்பியிருக்காங்க. இப்போ அல்லாஹ் தஆலா இந்த மனித குலத்தை படைத்ததற்கு காரணம் பிரதிநிதித்துவம், அதாவது கலீஃபா. அந்த கிலாஃபத்தை டோட்டல் வேர்ல்டுலையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஸோ இந்த விஷயம் உண்மைங்கிறது இந்த குர்ஆன் வசனம் மூலமாக நமக்கு தெளிவாக புரிய வருது. அடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த பெயரை கொண்டு நம்ம வசீலா தேடலாமா அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் இருக்கு, அது அனைவருக்கும் தெரியும். என்னன்னு சொன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு துவா கேட்டோம்னா 7 வானங்களையுமே பெனிட்ரேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா இறைவனுடைய அர்ஷுக்கு அந்த செய்தி போய் சேருது, அதாவது அந்த துவா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு. இது முஸ்லீம், நசை போன்ற அபுதாவுது போன்ற ஆதாரமான நூல் தொகுப்புலேயே இந்த செய்தி வந்திருக்கு. ஸோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துவா கேட்டதன் மூலமா, அந்த ஸலவாத்து சொல்வது மூலமா நம்ம துவா இறைவனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வசீலத்து மூலமாக, அந்த ஸலவாத்து மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாவை, நம்ம பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த அவுலியாக்கள், நல்லடியார்கள், அவங்கள்ட்ட போய் வசீலா தேடுவது பிதஅத்.
ஒரு சில பிரிவினர் சொல்றாங்க இந்த ஹதீதை, அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வசீலா தேடினாங்கல்ல, இந்த செய்தியே பொய்யான செய்தி. இந்த செய்தியை நம்பினா அவங்க இறைவனுக்கு இணை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. இது இணை வைக்கிற லெவலுக்கு பெரிய பாவம்லாம் கிடையாது. இந்த செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கு.